வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பவர் பாயிண்ட் பேசிக் டியூட்டோரியல் பிகினர்ஸ்க்காக. இப்போது பவர் பாயிண்ட்னு யூஸ் பண்ணதில்லை, பட் இனிமேல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிகினருக்காக பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணி லேஅவுட் இப்படி தான் வரும். ஃபஸ்ட் வந்து கிளிக் த டைட்டில் அண்ட் சப் டைட்டில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நான் என்ன டைப் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். இதே மாதிரி உங்கள் என்ன டாப்பிக்கில் நீங்கள் லெசன் எடுக்கிறீங்க, எந்த டாப்பிக்கில் நீங்கள் ஆன்லைன் லெசனுக்கு சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டாபிக் வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். இப்போ டைப் பண்ணிங்கன்னாவே தெரியும், அதே ஃபாண்ட்டு டிஃபால்ட்டாக இருக்கும். கேபிட்டல், அதாவது டாப்பிக்கு ஒரு பெரிய ஃபாண்ட்டும், நம்ம சப்டைட்டில் கொடுக்கும்போது சின்ன ஃபாண்ட்டும் இருக்கும். ஸோ சப்டைட்டிலில் உங்கள் நேம் கொடுத்துக்கலாம், இல்லை ப்ரெசென்டட் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ சும்மா நான் டுட்டோரியல்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம என்ன டேப்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் 2-3 டேப்ஸ் மட்டும் பார்ப்போம். இனி வர டுட்டோரியல்ஸில் ஒவ்வொன்றா பவர் பாயிண்ட் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற டேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து எல்லா டேப்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வியூ, ஃபைல் அது மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபைல் டேப்பில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைல் நமக்கு இருக்கிறது நியூ, ஓப்பன், சேவ், சேவஸ், பிரிண்ட்டு, ஷேரு, எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து நியூங்கிறது புது ஃபைலை ஒரு க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஓப்பனுங்கிறது நம்ம ஏற்கனவே பவர் பாயிண்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா பழைய ஃபைல் ஓப்பன் பண்ணுறது யூஸ் ஆகும். சேவுங்கிறது தெரியும், நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு சேவ் பண்ணணும். சேவஸும் அதே மாதிரி தான், சேம் திங் பிரிண்ட். இப்போ இது அடுத்து எனக்கு ஹோமில் இருக்கும். ஹோமில் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஸ்லைடு, பக்கத்தில் லேஅவுட்னு இருக்கும். நம்ம லேஅவுட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடு வந்து எந்த மாதிரி லேஅவுட்டில் வேணும், சப் டாப்பிக்கோடு வேணுமா, இல்லை டாபிக் எல்லாமே மேலே ஒரு ஹெட்டிங் கீழே ஹெட்டிங்கோடு வேணுமா, இல்லை அது வந்து கீழே இருக்கணுமா. அதே மாதிரி இப்போ புது ஸ்லைடை க்ரியேட் பண்ணுறதுக்கு நியூ ஸ்லைடு மிகுது அடுத்த ஸ்லைடு வந்துடும். கிளிக் பண்ணிங்கன்னா அது லேஅவுட்டில் வரும். இதே பேசிக் லேஅவுட்டில் தான் வரும். நம்ம அந்த லேஅவுட்டை மாற்றிக்கலாம். பிளாங்க் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஃபுல்லாக பிளாங்காக இருக்கும். எதுவுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 2 டாபிக், பக்கத்தில் ஒரு இமேஜ், கிராஃபு, வீடியோ ஏதாச்சும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணால் ஆல்ரெடி டிட்டர்மைன் பண்ணி 4-5 லேஅவுட் கொடுத்துருக்காங்க. ஒரு 9 லேஅவுட் இருக்கும். அந்த 9 லேஅவுட்டில் நீங்கள் ஏதோ ஒரு லேஅவுட் தேர்ந்தெடுத்துக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னே போதும், இமேஜ் அப்படியே வந்துடும். ஏன்னா நம்ம இமேஜ் பாக்ஸ் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் நம்ம நியூ லேஅவுட்டில் இருக்கிறது எல்லாமே. இப்போ நம்ம ஒரு பிளாங்காக பண்ணிட்டோம் அப்படின்னா எது வேணாலும் உள்ளே கொண்டு வந்துட முடியும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபாண்ட். இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணும் செலக்ட் பண்ணிக்கலாம். மவுஸ் வச்சு கிளிக் பண்ணி எடுத்திங்கன்னா ஃபாண்ட் வரும். ஸோ உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இதேமாதிரி தமிழுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பேசிக் இங்கிலீஷில் மட்டும் பார்ப்போம். ஸோ ஃபாண்ட் எடுத்துட்டோம். இதேமாதிரி இதோட ஃபாண்ட்டையும் என்ன பண்ணிடலாம், நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வேறு ஃபாண்ட் மாற்றிட்டு பக்கத்துலேயே சைஸ் இருக்கும், சைஸ் மாற்றிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பவர் பாயிண்ட் வேர்ட்லேருந்து எப்படி வித்தியாசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெசென்டபிள் ஃபார்மேட்டில் கொடுக்கறதுனால தான். ஸோ உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கங்க. சேம் வே அதோட ஃபாண்ட் சைஸையும் கலரையும் நீங்கள் இங்கேயே செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு மாற்றிக்கலாம். செலக்ட் பண்ணல அப்படின்னா அது மாறாது. ஸோ நான் பேசிக்காக தான் சொல்கிறேன். இங்கே ஏ இருக்குது பார்த்தீங்கன்னா, சின்ன ஏ கிளிக் பண்ணிங்கன்னா சின்னதாகும், பக்கத்தில் ஏ கிளிக் பண்ணி பெருசாகும். சேம் திங் கலர். இந்த மாதிரி நம்ம என்ன வேணால் அந்த ஃபாண்ட் கலருக்கு கொடுத்துக்கலாம். அடுத்து போல்டு கொஞ்சம் திக்காக இருக்கும். இட்டாலிக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சாஞ்ச மாதிரி வரும். யூங்கிறது அண்டர்லைன், எஸ்ங்கிறது ஷேடோ. நெக்ஸ்ட் அந்த லெட்டர் வந்து எப்படி இருக்கணும், டைட்டாக இருக்கணுமா, லூஸாக இருக்கணுமா, இல்லை எப்படி இருக்கணும், நார்மலாக இருக்கணுமா அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ ஸ்லைடுக்கு போய்க்கலாம். இமேஜஸ். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஷேப்ஸ் ஆல்ரெடி இருக்குது. நம்ம எந்த ஷேப் வேணால் வரைஞ்சிக்கலாம். இதை வந்து இப்போ நான் 2016 சொல்லித்தரேன். இது ரொம்ப அட்வான்ஸ். 2018 இதோட அட்வான்ஸாக இருக்கும். நம்ம எத்தனை இமேஜ் வேணும் இங்கே என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா இமேஜ் மாற்றிக்கலாம். அதேமாதிரி இங்கே அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். 2-3 இமேஜ் வச்சுருக்கோம் அப்படின்னா அது எப்படி அரேஞ்ச் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ 2 இமேஜ் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்கொயர் எடுத்திருக்கேன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் எடுத்திருக்கேன். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த எப்போ ஒரு இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட்னு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இல்லாட்டி ஓப்பன் ஆகாது. எப்போ கிளிக் பண்ணால் ஃபார்மேட் ஆகும். ஃபார்மேட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபில் கலர் எந்த மாதிரி கலரில் வேணும் அதேமாரி நம்ம ஒவ்வொரு இமேஜுக்கும் செலக்ட் பண்ணி அந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு பேக்ரவுண்டுக்கு பார்த்திங்கன்னா அதை செலக்ட் பண்ணி லைனை வந்து நோ லைன் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா லைனோட வித் எந்த திக்னஸ் இருக்கணும், டாட்ஸ் வந்து எந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கணும், டாட்டாக வரணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். சேம் திங் நோ லைன் அப்படின்னு கொடுத்திங்கன்னா லைன் இருக்காது. இதுக்கும் அதேமாதிரி நோ லைன் கொடுத்துடலாம். ஏன்னா இமேஜஸ் ஒர்க் பண்ணி நோ லைன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 இமேஜ் கொண்டு வந்தேன்னா கீழே லைன் வந்து விசிபிள் லைன் ஒன்று வருது. எப்படின்னா அலைன்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த 16 டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அரேஞ்ச்மெண்ட்டில் போய் நம்ம இந்த ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுறோம். 2 கிளிக் பண்ணி குரூப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே இமேஜாக மாறிடும். இப்போ பாருங்கள், இது மட்டும் பேக் சைடில் போயிடுச்சு. ஃப்ரண்ட்டு ஒன்று ஃப்ரண்ட்டு வந்துடும்.
ஸோ இது மாதிரி நம்ம நிறைய இமேஜ் வச்சுருக்கும்போது ஃபோட்டோஷாப்பில் எப்படி நம்ம லேயர்ஸ் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கும், ஒரு ஃபோர்க்ரவுண்ட் இருக்கும், ஒரு கலர் இருக்கும், அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் அங்கே இருக்கும். இதே மாதிரி நம்ம இந்த ஃபோட்டோஷாப்பில் பண்ணுற வேலையை எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டேப், இந்த ஹோம் டேப்லேயே பண்ண முடியும். இது குரூப்புன்னு பேர். ரெண்டையுமே செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl G கொடுத்திங்கன்னா குரூப் ஆயிரும். இல்லாட்டி நம்ம கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி குரூப்னு கொண்டு வரலாம். இங்கே அன்குரூப்னு கொடுத்திங்கன்னா அன்குரூப் ஆயிரும். அப்போ தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதேமாரி நம்ம நிறைய இமேஜஸ் உருவாக்கணும், ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுறோம், ஒரு ஐகான்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப்லேயும் இதுலேயும் தான் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் வந்துடும். பேனலில் வந்ததுக்கப்புறம் எதை மேலே கொண்டு வரணும், எதை கீழே கொண்டு வரணும், எது தெரியணும், எது தெரியக்கூடாது. ஃபோட்டோஷாப் கோரல்ட்ரா அப்படின்னு சொல்லி டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் அது எல்லாத்தோட ஒர்க்கையும் இப்போ நம்ம பவர் பாயிண்ட்லேயே மேக்ஸிமம் பண்ண முடியும். அதுதான் இந்த பேசிக்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஷேப்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் ஷேப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் இங்கே ஆல்ரெடி டிஃபால்ட்டாக சில கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கலர் அந்த மாதிரி கலர்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த குரூப் பண்ணதுனால ரெண்டுமே ஒரே இமேஜை தான் அது கன்சிடர் பண்ணும். இப்போ எந்த மாதிரி வேணால் நீங்கள் டிஃபால்ட்டாக பெவல் அந்த மாதிரி எம்பர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குமே கொடுத்துடலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃபால்ட் செட்டிங்ஸ். நம்ம பெவல் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் எம்பர்ஸ் ஆன மாதிரி வந்து நிற்கும். ஒரு மெட்டல் ஃபினிஷ் வேணும், இல்லை கிளாஸ் ஃபினிஷ் வேணும், அது எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஷேப்ஸ்லாம் பார்க்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிற டேப் வந்து டிஸ்பிளே டிசைன் டேபிள். டிசைன் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைஸ் இருக்கும். எப்பவுமே 4:3 அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம வீடியோ கன்வெர்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி ஆல்ரெடி 19:16 இருக்கும். அந்த ஃபார்மெட் கரெக்டாக வராது. 4:3 வச்சுக்கோங்க. பக்கத்தில் பேக்ரவுண்டுக்கு பாருங்கள், இது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கலர்ஸ் வரும். இப்போ என்ன கலர் வேணால் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ இது கிரேடியன்ட் கலர் கொடுத்துருக்கோம். அப்போ ஒவ்வொரு கலரும் எந்தெந்த கலர் கிரேடியன்ட் மிக்ஸ் வரணும். இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கற்பனைக்கு தகுந்த மாதிரி, உங்கள் க்ரியேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த கலர் வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு செலக்ட் பண்ணிட்டு எனக்கு ரெட் கலர் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படி ரெட் டு ஒயிட், அப்படியே எல்லா கிரேடியனும் ரெட்லேருந்து ஒயிட் போகிற மாதிரி இருக்கும். இந்த கிரேடியன் லெவலையும் என்ன பண்ண முடியும், நம்மளால் மாற்ற முடியும். அதுக்கடுத்து இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் செட்டிங்ஸ். ஒரு ஸ்லைடு வந்து எந்த டிசைனில் வரணும் அப்படிங்கிறதுக்கான செட்டிங்ஸ் அங்கே ஆல்ரெடி டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிசைன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு டிசைனுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். லைட் க்ரீன், கிரே கலர், டார்க் பிளாக், இந்த மாதிரி நீங்கள் எது வேணால் கலர் எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிசைனை கொடுத்துட்டு தான் அடுத்த ஒர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அது டிசைனுக்கு தகுந்த மாதிரி ஃபாண்ட் எல்லாமே மாறும், அதோட பொசிஷன் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். ஸோ நம்ம எந்த டிசைன் செலக்ட் பண்ணணுமோ அந்த டிசைன் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஹோம் அப்புறம் டிசைன் 2 டேப் பார்த்துருக்கோம். இதேமாதிரி எல்லா டேப்பையும் நம்ம வரும் வீடியோவில் பார்ப்போம். ஸோ பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.